Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. புதுச்சேரியில் ஆறும் கடலும் இணையும் முகத்துவார பகுதியில் குளித்துக் கொண்டிருந்த 8ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மாயமான நிலையில் பல மணி நேர தேடுதலுக்கு பிறகு மாணவன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளான். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. அவரிடம் பேசலாம். வணக்கம் கிருஷ்ணா, உயிரிழந்த மாணவன் தொடர்பான விவரங்கள் கிடைத்திருக்கிறதா? புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்தவர் உமா தமிழரசன் தம்பதி. இவர்களுக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். ஒருவர் 10ஆம் வகுப்பு படிக்கிறார். இளைய மகன் சபரீஸ்வரன். இவர் அதே பகுதியில் 8ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இன்று மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில சபரீஸ்வரன் தனது நண்பர்களுடன் 7 பேர் கொண்ட நண்பர்களுடன் சைக்கிளில் பனித்திட்டுக்கு குளிப்பதற்காக சென்றுள்ளார். அப்போது அந்த பகுதியில் அது கடலும் ஆறும் இணையக்கூடிய முகத்துவார பகுதியில் இந்த 7 நபர்களும் குளித்து இருக்கிறார்கள். இந்த நிலையில சபரீஸ்வரன் திடீரென மாயமாயிருக்கிறார். இதனை அடுத்து அந்த மாணவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களிடம் தெரிவித்ததை தொடர்ந்து உடனடியாக அந்த மீனவர்களுடைய துணையுடன் தேடுதல் பணியானது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நடைபெற்றது. அதனை தொடர்ந்து காவல்துறைக்கும் தீயணைப்புத்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டு அந்த சம்பவ இடத்திற்கு சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக இந்த தொடர் தேடுதல் வேலை நடைபெற்றது. இந்த நிலையில அவர் சடலமாக காவல்துறை தீயணைப்புத்துறையினர் அவர் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அந்த நிலையில உறவினர்களும் பெற்றோர்களும் அந்த சடலத்தை பார்த்து அழுத சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.